ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம எந்திரிச்சோடனே நம்மளை சுத்தமாக வச்சுக்கணும். முதல்ல ப்ரஷ் பண்ணிவிட்டு போய் வாசல் கதவை திறந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இலையெல்லாம் மாறி பொழுது வச்சுருக்கோம். அதையெல்லாம் கூட்டிகிட்டு தண்ணி வந்துருச்சுங்க. எல்லாத்தையும் பின்னாடி செடிக்கெல்லாம் தண்ணி வரணும்னு சொல்லி பைப்பை மாட்டி விட்டுட்டு பின்னாடி போனோங்க. இந்த சந்தெல்லாம் இன்னைக்கு க்ளீன் பண்ணணுங்க. பின்னாடி இப்போ எலுமிச்சம்பழம் மரத்துக்கு தாங்க தண்ணி போயிட்டுருக்கு. அதை மாற்றி இப்போ சுண்டைக்காய் செடிக்கு தான் தண்ணி விடணும். சுண்டைக்காய் செடிக்கு தண்ணியை விட்டுட்டு கீழே இருக்க எலுமிச்சம்பழத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுங்க, சரி இன்றைக்கி கேப்பை மாவு ஆட்டி வச்சோங்க. கேப்பை தோசை ஊற்றி சாம்பார் அதுக்கே வச்சுக்கலாம், மதியானமும் நம்ம சாம்பார் அதையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டுங்க. இன்றைக்கி தம்பி ஸ்கூலில் ஆனுவல் டேங்க, அதனால தான் சேர்த்தே சாம்பார் வச்சுட்டேங்க. என்ன சாம்பார் வைக்கிறேன்னு சொல்கிறேன். பீன்ஸ் போட்டு தாங்க சாம்பார் வைக்கலான்னு இருந்தேன். இதாங்க பின்னாடி இந்த எலுமிச்சம்பழம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுங்களாட்டியும் பால்கார் வந்துட்டாருங்க. பாலை வாங்கி வச்சுட்டு அந்த கேப்பில் காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேங்க. பால் காஞ்சிருச்சுங்க. பால் காயிறங்களாட்டியும் காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேங்க. பால் காஞ்சோடனே மாவாப்போட ஸ்ட்ராங்கான காஃபியை போட்டு கொடுத்துட்டு 4 ஸ்மால் பேக்கு காஃபி குடிச்சிட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.